ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோ மற்ற வீடியோகள் வந்து ரொம்ப கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க ஒரு 3 4 வீடியோக்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இது கொஞ்சம் ஹைலி அட்வான்ஸ்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். ஆனா நம்ம வந்து டெய்லி பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறத கண்டிப்பா கண்டிப்பா பயன்படுத்துறோம். இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்கும்போது, ஓ இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு நம்ம வந்து சென்டென்சஸ் மேக்கப் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விக்குறி நம்மகிட்ட நிறைய வரும். அதனால ஒரு 5 சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்கோம். பட் அந்த 5 சென்டென்சஸ்க்கு நாங்க கொடுக்கக்கூடிய சினோனிம் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. நம்பர் 1 பார்க்கலாம். விளைவு அப்படின்னு சொல்றோம். இதுல ஆஃப்டர் மாத், ரிசல்ட், அவுட்கம்ஸ், கான்சிக்வன்சஸ், ரெப்பர்கஷன்ஸ், ராமிபிகேஷன்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டிருக்கிறோம். இப்போ அது ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். பட் ஆஃப்டர் மாத் அப்படிங்கிறது எப்பவுமே மைனஸா தான் இருக்கும், அதாவது நெகட்டிவா தான் இருக்கும். இந்த அவுட்கம்ஸ், கான்சிக்வன்சஸ், ரெப்பர்கஷன்ஸ், ராமிபிகேஷன்ஸ் இடத்தை பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் பிரைசஸ் சோர் இந்த ஆஃப்டர் மாத் ஆஃப் டிராட். வறட்சிக்கு பிறகு நம்மளோட ஃபுட் பிரைசஸ் வந்து நிறைய விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தமிழாக்கமும் இதுல போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு வேர்டை நம்ம எந்த கான்டெக்ட்ல பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத சென்டென்ஸ் நம்பர் 1 வந்து ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. சென்டென்ஸ் நம்பர் 2 பார்த்தா இன்னும் ரொம்ப நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சென்டென்ஸ் நம்பர் 2 பாருங்க. போகிற போக்குல மேம்போக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஹங்கி டோரி அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த ஹங்கி டோரினா ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஈசி பிசி, விசிவாசி, ஹங்கி டோரி, டில்லி டாலி. இந்த டில்லி டாலி அப்படிங்கிறது தில்முல்லுன்னு அப்படி நம்ம சமாளிச்சுக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம் பாருங்க. பாசிங் த எக்ஸாம், லேர்னிங் டு டிரைவ். இந்த நம்ம என்னென்னலாம் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோமோ, நம்ம வந்து அட்டெம்ப்ட் பண்றோமோ, ஈஸி பிசி, ரொம்ப ரொம்ப எளிது. அவர் போற பக்கத்துல பண்ணிடலாங்க, மேம்பக்கா அப்படியே பண்ணிட்டா சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் நம்பர் 2 வந்து அமையுது. சென்டென்ஸ் நம்பர் 3 நம்ம பார்க்க போறோம். சென்டென்ஸ் நம்பர் 3ல பாருங்க, முக்கியமில்லாத, அற்பமான அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ பாருங்க, அதுல ட்ரிவியல், ட்ரிபிள், ஃபிளிப்பண்ட், ஃப்ரிவோலஸ், இன்சிக்னிஃபிகன்ட், அன்இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரொம்ப அற்பமான அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சாக்கு போக்கு சொல்றது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு சின்ன விஷயத்த அதை பெருசுப்படுத்தியும் பேசலாம், இல்லைன்னா சின்ன விஷயத்த நம்ம வந்து பெருசா நம்ம வந்து ஒரு இடத்துல கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கோர்ட்டுக்கு கூட கொண்டு போகலாம் கேஸா. அப்ப இந்த ஃப்ரிவோலஸ், ஃபிளிப்பண்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோம். இந்த ட்ரிவியல் அப்படிங்கிறத நம்ம வீடுகள்ல பயன்படுத்தலாம், இந்த வெளியிலையும் பப்ளிக்காவும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த விஷயத்துக்கா போய் இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. இட் வாஸ் அ ஃபிளிப்பண்ட் எக்ஸ்கியூஸ் ஃபார் கம்மிங் லேட். நீங்க தாமதமா வந்து ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கூடாம, அதுக்கு சொல்ற சாக்கு போக்கு வந்து ஏத்துக்கிட்டதா இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் நம்பர் 3 வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப சென்டென்ஸ் நம்பர் 4 அது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் பாருங்க. இப்போ ஒருத்தர் அதிகார தோரணையா நீங்க செஞ்சுதாங்க ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த மாதிரி இடத்துல இந்த இம்பீரியஸ் அப்படிங்கிற வார்த்தை போடலாம். அந்த ஹை ஹேண்டட்னஸ் அப்படின்னா இது வந்து பொதுவாகவே ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி தான் இந்த மாதிரி பண்றாங்க. மேன் ஹேண்ட்லிங் அப்படின்னா ஒருத்தரை வந்து கழுத்தை பிடிச்சு தள்ளுறது, இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல வந்து நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, ஊர் கூட்டத்திலையும் சரி, இந்த மாதிரி பண்றது வந்து மேன் ஹேண்ட்லிங். விஸ்க் அப்படிங்கிறது, இந்த பிஸ்க் அப்படிங்கிறது வந்து செக்அப் அப்படின்னு வரும். விஸ்க்னு டபார்னு வந்து கூட்டிட்டு போய் பெரிய ஒரு நடிகை வந்திருக்கிறாங்க, அவங்கள சுத்தி கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் வந்து அந்த நடிகைக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்றாங்கன்னு வச்சுக்கூடாம, அந்த இடத்துல போலீஸ் உமன் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த நடிகையை விஸ்க் பண்ணி கார்ல ஏற்றிடுவாங்க அப்படிங்கிறது. ஓவர் பியரிங், ரொம்ப அதிகார தோரணை, அரகண்ட், இம்பீரியஸ், இது கிட்டத்தட்ட எல்லாமே அந்த அதிகார தோரணை அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா புரிஞ்சிடும். ஹிஸ் இம்பீரியஸ் டிமாண்ட்ஸ் அட் மீ, நீங்க செஞ்சுதாங்க ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க பாத்தீங்களா, அது என் மனசை கொஞ்சம் காயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த சென்டென்ஸ் நம்பர் 4. சென்டென்ஸ் நம்பர் 5 பாருங்க.
அலட்சியம், ஆர்வம் இல்லாமல் அப்படின்னு போட்டிருக்கிறோம். நான்சலண்ட், இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா அலட்சியம், நான்சலண்ட், இன்சென்சிபிள், நான் டிஸ்கிரிப்ட். இது நான் டிஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வைங்களேன், அது வந்து இது வரைக்கும் அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த இடத்துல வந்து நீங்க நான் டிஸ்கிரிப்ட் வந்து சொல்லலாம். இந்த நான் பிளஸ் டூ அப்படித்தான். நான் பிளஸ் டூ அப்படிங்கிறது திகைப்பு, அது கிட்டத்தட்ட ஸ்டார்டில்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். நண்பரேல், ஈடு இணையற்ற, நான் என்டைட்டி, செல்லா காசு, அதை வகையில் வைக்க மாட்டோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த அலட்சியம், ஆர்வம் இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வரும். பட் கொஞ்சம் ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் வரும், லேசா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். மற்றபடி ஒன்றும் ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். சிகைவியா நான்சலன்ஸ். நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறோம், சரிங்க, இது சரிதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமா ஒரு அப்படி வந்து கையை அசைச்சு காட்டுறது தான் இந்த இது, தோலை அசைச்சு காட்டுறது தான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். இது வந்து இந்த வீடியோல நாங்க வந்து வித்தியாசமா சொல்ல வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து தினந்தோறும் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஆனா நம்ம பயன்படுத்துறோமா? இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து சென்டென்சஸ் மேக்கப் பண்ணி பழகிக்கிட்டா நம்மளோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்பவே இருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. அது கண்டிப்பா வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு மற்ற உங்களோட நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. பெல் ஐக்கானை போடுறதுக்கு ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ.